வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதோட மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலோட சிறப்பு பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்போங்க. அதனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி, தமிழ் ஆண்டு குரோதி ஆவணி மாதம் 11ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி நவமி நேரம் இன்று காலை 7:30 மணி வரை அஷ்டமியும் அதன் பின்பு நவமியும் தொடர்கிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் இரவு 8:54 வரை ரோகிணியும் அதன் பின்பு மிருகசீரிஷமும் வருகிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 3:55 வரை வியாக்கியாபாதமும் அதன் பின்பு ஹர்ஷனமும் வருகிறது. இன்றைய கரணம் இன்று காலை 7:30 மணி வரை கௌலவமும் அதன் பின்பு 6:50 வரை தைத்தலமும் அதனைத் தொடர்ந்து கரசையும் வருகிறது. இன்றைய அமிர்த யோகம் இன்று இரவு 8:54 வரை அமிர்த யோகமும் அதன் பின்பு சித்த யோகமும் தொடர்கிறது. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 8:54 வரை சுவாதி நட்சத்திரத்திற்கும் அதன் பின்பு விசாக நட்சத்திரத்திற்கும் வருகிறது. இன்றைய நாள் மேல்நோக்கு நாளாக அமைந்துள்ளது. சுவாமி ஸ்ரீ பஞ்சராந்திர ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது. இன்றைய நேர காலங்கள் இன்று காலை நல்ல நேரம் 7:45 மணி முதல் 8:45 மணி வரையும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் உள்ளது. இன்றைய கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் இன்று மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரையும், இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய சந்திரன் வரை இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், இன்றைய சுக்கிரன் வரை காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரையும் உள்ளது. இன்றைய புதன் வரை இன்று இரவு 11 மணி முதல் 12 மணி வரையும், இன்றைய குரு வரை இன்று காலை 5 மணி முதல் 6 மணி வரையும், பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராசி பலன்: மேஷம் மேன்மை, ரிஷபம் உதவி, மிதுனம் சோர்வு, கடகம் போட்டி, சிம்மம் ஆதரவு, கன்னி நட்பு, துலாம் நன்மை, விருச்சிகம் செலவு, தனுசு ஆதாயம், மகரம் கவலை, கும்பம் வெற்றி, மீனம் சுகம். இன்றைய பழமொழியில் நன்கு அறிந்து கொள்வதே நம்பிக்கையினும் சிறந்தது என்று பதிவில் உள்ளது. இன்றைய மருத்துவ குறிப்பில் வேப்பிலையுடன் பெருங்காயத்தை அரைத்து காயத்தின் மீது தடவ ரணங்கள் ஆறும் என்று உள்ளன. இன்றைய கோயில் திருவிழாக்களில் பெருவயல் ஸ்ரீ முருகப்பெருமான் திருவீதி உலாவும், சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூமாலை சூடியருளனும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்து நாம் இன்று ஒரு கோயில் தகவலில் பார்க்க இருக்கும் கோயில் வானமாமலை கோத்தாரிநாதர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயிலானது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள வனமாமலை எனும் பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இத்தலமானது பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் 90வது திவ்ய தேசமாகும். இத்தலத்தில் பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். நம்மாழ்வார் பாடல் பெற்ற இத்தலத்தில் உள்ள தாயாரின் உற்சவ சிலை முதலில் திருப்பதியில் இருந்துள்ளது. அங்குள்ளவர்கள் வேங்கடவனுக்கு ஸ்ரீ வரமங்கையை திருமணம் செய்ய இருந்தனர். அப்போது பெத்தஜியரின் கனவில் பெருமாள் தோன்றி, இவள் நாங்குநேரியில் உள்ள வனமாமலை பெருமாளுக்காக இருப்பவள் என்று கூறியதால் இத்தலத்துக்கு வந்துவிட்டாள். இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பானது, பெருமாள் சுயம்புமூர்த்தியாக அமைந்த 8 தலங்களில் வட இந்தியாவில் உள்ள பத்ரிநாத்தில் 6 மாத காலம் கடும் பனியால் கோயில் மூடியிருக்கும். ஆனால் இங்கு ஆண்டு முழுவதும் பெருமாளை தரிசிக்கலாம். மீண்டும் மற்றொரு கோயில் பற்றியும் மற்றொரு நாளை பற்றியும் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.